அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சென்செக்ஸும் பார்த்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவின் நோக்கமே இன்னைக்கு சிந்திப்பதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு உங்க டெக்னிக்கல் கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க அடிஷ்னலாக. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல கொடுக்குறதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்ந்தோம். சரி, ரீட்டைல் ட்ரேடர் நேற்று ஒரு 1,88,000 செல்லுக்கு போயிட்டாங்க. பையில் 13 லட்சம் கான்ட்ராக்ட் இருந்தாங்க, அதில் செல்லுக்கு மாறி இருக்காங்க. இவங்க 2.5-3 லட்சம் கான்ட்ராக்ட் இருந்தாங்க, 3.5 லட்சம் கான்ட்ராக்ட் இருந்தாங்க, அதில் பைக் மாறி இருக்காங்க ப்ரோ ட்ரேடர். அப்போ நேற்று ஏன் இதாச்சுன்றதுக்கு இங்கே விடை இருக்கு. ஓகேங்களா? இது முடிந்து போன டேட்டா, லைவ்ல டேட்டா மாறுபடலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் இது வந்து நம்ம மேக்ஸ் வந்து சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அனைத்துலையுமே ஒர்க் ஆகுங்க. புரிதுங்களா? நமக்கு டைம் இல்லாதனால எல்லாத்தையும் எடுத்து வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியலைங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் நிஃப்டியை மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா அது சேஃபா இருக்கும், மற்றதெல்லாம் பயந்துருவீங்க. அதனால சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேல ஸ்டூடெண்ட்ஸ் 0 to 0 கால் பண்ணுவீங்க. அது எப்போ பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும், எப்போ எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணுன்ற அந்த 5 ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்ஸ்டன்டா என்ன ஆகும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தாற்போல அந்த ட்ரேட் பண்ணுங்க. போய் பிளைண்டா போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க 0 to 0. இன்னைக்கு 75,000 கால் 308 308 ரூபாய்க்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி இது சென்செக்ஸ் டவுன் சைடு, அதே 308 சப்போர்ட் எடுத்தா சென்செக்ஸ் அப் சைடு. அந்த பிரைஸ் வந்தா முடிவெடுங்க. அந்த பிரைஸ் வரலையா யூடியூப் பார்க்கறது தவிர்த்துருங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு வேற பிரைஸ் இருக்கும், அடுத்த இடத்துல அவங்க அதை எடுத்துப்பாங்க. யூடியூப் பார்க்குறவங்க சென்செக்ஸ் 75,000 கால் 308 308 ரூபா வரும்பொழுது உங்க டிசிஷன் இதான் அப்பறம். அதே இது இங்கிருந்து மேலே போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அதை டைரக்ஷன் கட்டணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்படி 1000 மைண்ட் ஏறினாலும் ஏறும், 5000 மைண்ட் இறங்கணும். எப்படி இறங்குன்றது மேக்ஸ் தான், நம்ம எல்லாமே முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இது சென்செக்ஸ்க்கு. நிஃப்டி இது பார்ப்போம். நிஃப்டி 23,500 புட்டு 172 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட்டு டவுன் சைடு இறங்கும். 23,500 புட் 172 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 இறங்கும். அதே அது 172 rupees ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறும், நிஃப்டி ஏறும். அதே போல இதுல வந்து 172 எப்படி இருக்கு, இங்க வந்து ஃபால்ஸா கூட இருப்பாங்க, மேல ட்ராப் பண்ணுவாங்க, அங்கிருந்து கீழே விழுவோம், கீழே இதெல்லாம் மேக்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இது இங்க இருந்து மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், இதர் அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், அதே டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை எங்க சூஸ் பண்ணணும், என்ன விலையில எடுக்கணும் என்றது இந்த இடத்துல 172ல உங்க டிசிஷன், உங்க டெக்னிக்கல் கூட. நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதில்ல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதில்ல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதில்ல, நியூஸ் தெரியாது என்ன வருதுன்னு. ஆனா நம்ம அந்த பிரைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப், எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும். லைவ்ல போய் இதை மாற்ற அதை பாரு அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. ஓகேங்களா? இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.